பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ராகுலுக்கு முதல் திருமணம் எப்ப நடந்துச்சுமா? நான் அது தெரியாதுன்னா நான் கூடுதர கோவில்ல தான் ஆச்சு. பவானி கூடுதர கோவில்ல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? அவங்க இப்ப போய் இயர்ஸ் வைஸ் இருக்கா. நான் 6 மந்த் வாழ்ந்துருக்காங்கண்ணா. உங்க மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியாமா இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரியாதுங்கண்ணா. அப்ப அவருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரா? அப்படி எல்லாம் எதுவும் தெரியும்? ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கண்ணா. ஷீட் முதற்கொண்டு காமிச்சாங்க எங்கிட்ட. அதுக்கப்புறம் ஆக்சுவலா ராகுல் இந்த யூடியூப் தவிர வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அண்ணா அவரு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வர போட்டோஸ்ல எடிட் பண்ற போட்டோ எடிட்டரா இருந்தாருங்கண்ணா. பள்ளிப்பாளையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப அவங்க அம்மானாலேயே பிரச்சனை வந்து தேவையில்லாம ஓனருக்குலாம் போன் பண்ணி பேசி ப்ராப்ளம் வந்ததுனால இப்ப அவர் அந்த ஒர்க்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லா ஷூட்லயே இறங்கிட்டாரு. வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்க தனியா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மேட்டுன்னு சொல்லி டான்ஸ் கிளாஸ்ல இருக்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு. இப்ப லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு 10 நாள் போய் அங்கதான் இருந்தாரு. அப்பயும் வீட்டுலதான் இருந்தேங்கண்ணா. அந்த அவர் கள்ளக்குறிச்சியில இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன். இது நாள் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான். இப்ப என்னவா பிரச்சனை? இப்ப அவர் இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு வாங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நல்லா தானா இருக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. குடிச்சு அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன். அவர் என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட வந்து பாத்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன். திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா. அவரு மாலை போடுறேன்னு சொல்லி இருந்தாரு. சரிப்பா நீ சண்டை போடாத, நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா, அம்மாவை கூட்டுவா, பேசிக்கலாம், நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா. நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்கமையில ஒன்னாகாது, பாத்துக்கலாம், சரியாயிரும்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன். மாமா இப்படி ஆயிடுச்சு, மாமான்னு கூட கூப்பிட மாட்டேன், அதிகமா டாடி பான் தான் கூப்பிடுவேன். இப்படி ஆயிடுச்சுங்கப்பா, என்ன பண்ணட்டும் நானு, என்ன இப்படி போட்டு படுத்துறானே, சொல் பேச்சு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன். சரியாயிட்டா என்ன மாதிரி யாரு பாத்துக்கிட்டது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க, எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா. உண்மையாலுமே எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குற கூட விடலன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதான் விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன்